அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்க்கறேன். என்னோட ஊரு சென்னை. இன்னைக்கு நான் லீவு கேட்டுட்டு சென்னைக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நியூயார்க்ல இருந்து சென்னைக்கு டிக்கெட் போட்டேன். நியூயார்க் டு அபுதாபி, அபுதாபி டு சென்னை கனெக்டிங் ஃபிளைட்டு தான். இப்போ ஃப்ளைட்டு 4 மணி நேரம் லேட்டாக வருது. அதுக்கப்புறம் ஒரு வழியா 15 மணி நேரம் பயணம் செஞ்சு அபுதாபி வந்து இறங்கினேன். அடுத்த விமானம் 45 நிமிஷத்துல. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு நேரா. தண்ணி கூட வாங்கல, கடகடன்னு போர்டிங் அடைஞ்சேன். விமானத்துல ஏறி ஜன்னல் சீட்டுக்கு பக்கத்திலேயே மெல்ல அந்த காத்து வீச அனுபவிச்சுக்கிட்டு கையில இருந்த ஆங்கில நாவலான ஐபேட்டோட உக்காந்து இருந்தேன். சென்னைக்கு போறதுக்காக நியூயார்க் குளிருக்கு போட்ட வின்டர் ஜாக்கெட்டோட அந்த விமானத்துல உக்காந்துருந்த ஒரே ஆளும் நான் தான். அங்க யார் வருவாங்க என் சீட்டுக்கு பக்கத்துலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருந்தப்போதான் அதே 21Bன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை ஏந்தினபடி ஒரு பெண் வந்து வராங்க. நல்ல கரிய பெரிய உருவம், ஸ்டிக்கர் போட்டு லட்சுமி டாலர் வரைய கழுத்துல போட்டிருந்தாங்க. வெள்ளந்தியா சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல வந்து வேற சிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் உடஞ்ச ஆங்கிலத்தோட கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. பார்த்தாலே தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போதான் சென்னையில வந்து நிறைய கேரள மக்கள் வர்றது உண்டு சென்னை பிளைட்ல. அப்ப நான் யோசிப்பேன், அவரை கேரளாவா இருப்பாங்களோன்னு சொல்லி எடை போட்டேன். ஆனா அவங்க பேசின இங்கிலீஷை வச்சு நான் அவங்க தமிழ்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். மிகையான தங்க நகை, பொருந்தாத புது புது ஸ்வெட்டர், யாரோ கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கணும்னு சொல்லி நினைச்சேன். ஏர் ஹோஸ்ட் கிட்ட தண்ணி கேட்டேன். இந்த பொண்ணு தாங்கிட்ட இருந்த பழ ஜூஸை எடுத்து நீட்டினாங்க. ட்ரிங்க்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப நட்போட. தமிழான்னு சொல்லி கேட்டேன். அவ்வளவுதான். அப்போ அந்த பொண்ணு, நீங்க தமிழா? நான் ட்ரெஸ் தோரணை எல்லாம் பார்த்து வேற ஊர் காரவுகன்னு நினைச்சேன். இங்க வேலை பாக்குறீங்களோ? ஆமாங்க. நீங்க? நானும் தான். எங்க இருந்து வரீங்க? அமெரிக்காவில இருந்து வரேன். சாப்பிட்டு அதுவா? எஜமானர் வீட்டுல கூட அவங்க மகன் இப்ப அதுதான் படிக்கிறாங்களாம். எஜமானர்னு சொல்லி சொன்ன அடுத்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு அரேபியாவில் வீட்டு வேலைக்கு போன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு நல்ல அனுபவம் எனக்கு காத்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நாவலை தூக்கி போட்டு ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அப்படியா? அவங்க வீட்டுல எவ்வளவு பேரு? அண்ணன், தம்பி, குடும்பமா வசிப்பாங்க. ஆம்பளைங்க வீட்டுல இருக்கவே மாட்டாங்க. அண்ணன் பொண்டாட்டி தான் என்னை வேலைக்கு எடுத்துச்சு. 3 பசங்க, 2 பேருக்கும் 2 நான் தான் வேலைக்கு போய் வந்த பிறகு பிறந்துச்சுங்க. பாசமான பிள்ளைங்க. இவ்வளவு பேருக்கும் நீங்க ஒருத்தர் தான் வேலை பார்க்குறீங்களோ? முதல்ல நான் மட்டும்தான். இப்போ இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒரு பிலிப்பினோ பொண்ணு, ஒரு தோட்ட வேலை ஆளு. இவங்களுக்கு எல்லாம் நான் தான் சீனியரு, நான் தான் மேனேஜரு, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையோட சொன்னாங்க அந்த பொண்ணு. ஏ அப்பா, எவ்வளவு நாளா வேலை செய்யறீங்க? 9 வருஷமா செய்யறேன். தனியாவா இருக்கீங்க? உங்க குடும்பம் எல்லாம் எங்க இருக்காங்க? வேலூர் தான் என் ஊரு. ஒரே புள்ள எனக்கு புருஷனும் சரியில்லாத புருஷன். வேற வழி இல்லைன்னு என் பிள்ளைய எங்க அண்ணன் வீட்டுல தான் வந்து விட்டு வளர்றான். அவன் அண்ணனுக்கு நிறைய கடன் வேற இருக்குது. சரின்னு 35 வயசுலயே நான் அரேபியாவுக்கு கிளம்பிட்டேன். ஓடிட்டு 9 வருஷம் ஓடிச்சு. புள்ள அடுத்த வருஷம் 12ஆவது வகுப்பு போறான். பேகங்கிட்ட அதான் என் முதலாளி பொண்டாட்டி அவங்க கிட்ட இந்தியாவுக்கே என்னை அனுப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுவும் புள்ள வேற படிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி சொன்னப்போதான், நீ வேணா போயிட்டு திருப்பி வந்துருன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு நான் இல்லாம முடியாது. அவங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரி தான். நான் 2 மாசம் ஊருக்கு போனாலே அழுதுப்படுவாங்க. போன் போடுங்க வேலூருக்கு. நம்ம பையனுக்கும் இந்த இதுகளுக்கும் இடையிலெல்லாம் மாட்டிக்கிட்டேன் பாத்துக்கோங்க. இப்பவும் 2 மாசம் லீவ்ல தான் போறேன். அப்பதான் என்ன அமுச்சு விடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. போய் பிள்ளைய எங்கேயாச்சும் டியூஷன் சென்டர்ல பார்த்து சேர்த்து விடணும். அண்ணன் படிக்கல, அண்ணி இவங்க கிட்ட அன்பாவே இருக்காது. ஏதோ சோறாவது போடுறலன்னு சொல்லி நானும் நினைச்சுக்குவேன். எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. தான் பிள்ளைய விட்டுட்டு இளமைய தொலைச்சு வேற நாட்டுல தாயா வேலையா இருக்கிறாளே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாகவே இருந்துச்சு. அப்புறம் கேட்டேன், உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன், நான் நல்லா தானே இருக்கேன். இங்க பாத்தியா 8 சவரம் பிரேஸ்லெட், பேகம் கொடுத்துச்சு. இந்த கோட்டு, ஹேண்ட்பேக் எல்லாம் அவங்க கிஃப்ட் கொடுத்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சாக்லேட் டப்பா வாங்கி கொடுத்து தந்துச்சு. ஏர்போர்ட்ல ஏசி கார்ல வந்து குடும்பமா விட்டாங்க. பிள்ளைங்க வேற ஒரே அழுகதான். திரும்ப வந்துருவல்லன்னு சொல்லி 10 தடவை கேட்டுதான் என்ன அனுப்புறாங்க. இதுவும் என் குடும்பம் தான். முதல்ல அரபி தெரியாம கஷ்டப்பட்ட வந்ததுல. அப்புறம் இப்போ நான் தான் குயின். அங்க என் புள்ள காலேஜ் முடிச்சா அவனையே இங்க அரபிக்கே கூட்டுக்கலான் இருக்கேன். கூப்பிட்டா வருவான் உங்க மகன்? உங்க அண்ணனுக்கு அவன் க்ளோஸ் இல்லையா என்ன? அதெல்லாம் வருவான். அவன் வந்து கண்டிப்பா என் கூட வருவான். அண்ணன் வேற பாவம், எவ்வளவு நாளா என் பிள்ளைய வளர்க்குறாரு.
அண்ணி ஒரு கலீஜு. நான் மாசம் மாசம் எவ்வளோ அனுப்புனாலும் ஏதோ கடனுக்கு இவனை பாத்துக்கிற மாதிரி சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கும். அண்ணன் பொண்ணு சின்னது, அதுதான் இவன் மேல பாசமா இருக்கும். என்ன வேலை கிடைக்கும் அவனுக்கு? நீங்க அவனை இங்க கூட்டு வரேன்னு சொல்றீங்க. நீ தான் படிச்சிருக்கல, சொல்லு. இன்ஜினியரிங் சேர்க்கவா? இப்போ அதுல தானே வேலை கிடைக்குதாமே. ஆமா, துபாயில நிறைய சாஃப்ட்வேர் இருக்காங்க, உங்க ஊர்ல தெரியல. சரி, வேலூர்ல என் நண்பர் ஒருத்தர் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் நடத்துறாரு. ராணிப்பேட்டில் பெல் பசங்க அங்க படிக்கிற நிறைய நம்பர்லாம் உனக்கு தரேன், விசாரிங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். ஒன்னாண்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். பார்க்க திமிரா இருக்க, இதாண்ட உட்காரணுமான்னு சொல்லி எதுவும் யோசிச்சேன். நம்ம ஊர் தான்றத காமிச்சிட்ட. படிச்ச பிள்ளைதான். நானும் உங்களை மாதிரித்தேன். நீங்க அரேபியா, நான் அமெரிக்கா. உங்களை ஒரு குடும்பம் நல்லா பாத்துக்கிறாங்க, நானே தான் என்ன பாத்துக்கணும். என் குடும்பமும் இப்போ இந்தியாவில் தான் இருக்கு. எங்களுக்கும் ஹோம் லோன் எல்லாம் இருக்கு. என்ன எங்க வீட்டில் என்னை யாரும் போக சொல்லல. நான் 3 மாசத்துல ரிட்டர்ன் ஆகுறேன். ப்ராஜெக்ட் முடிஞ்சு அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ நீ அமெரிக்கா வேலைக்காரி, நான் அரேபியா வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. சேர்ந்து ஏதோ காமெடி வீடியோ பார்த்த மாதிரி சென்னையும் வந்துட்டாங்க. உங்க வீட்டுல வந்துருவாங்களா? நான் வேணா வெயிட் பண்ணட்டா? என் அண்ணன் வேலூர்ல இருந்து நேத்தே வந்துட்டாங்க. ஐ மிஸ் யூ. கண்ணீர் வந்தது அவருக்கு. மீட்டு அக்கா, இந்தாங்க நம்பர். ஒரு தைரியமான புத்திசாலி பெண்ணை சந்திச்சதோட மனநிறைவு. இமிகிரேஷன் வர பிரியா விடை கொடுத்தார். ஆயிற்று 5 வருஷம் முடிஞ்சிச்சு. மகன் படித்து இன்னைக்கு அரேபியா போயிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லது இவர் இந்தியா திரும்பி இருக்கலாம். இல்லை, கோர பார்த்து என்னை தொடர்பு கொள்ளி இருந்திருக்கலாம். அக்கா, ஐ ரிமெம்பர் யூ. என் நம்பர் கொடுத்தனா உங்க நம்பர் வாங்கவே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு தோழி ஒருத்தங்க தன்னோட அந்த நினைவுகளை பதிவிட்டிருக்காங்க. உண்மையிலுமே இந்த மாதிரியான ஒரு நல்ல தருணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிச்சயமா இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டதுண்டு. ஏன்னா இங்க அமெரிக்காவில் படிக்கிற அந்த பெண்மணி, அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ அல்ல சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ற அந்த பெண்ணோ இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அடிக்கடி சந்திச்சிருக்க மாட்டாங்க. எப்பயாவது ஒரு தடவை தான் சந்திச்சிருந்திருப்பாங்க. இப்போ அவங்க நிச்சயமா அவங்க பையனை ஒரு நல்லபடியா படிக்க வச்சு அரேபியாவுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருப்பாங்க. கண்டிப்பா அதுதான் நடந்தும் இருக்கும். அவங்களுடைய அந்த குடும்பம் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க அந்த நினைவை ஒரு ரிமெம்பரா தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல போட்டிருக்காங்க. இது உண்மையிலுமே நெகிழ்ச்சியான தருணம் தான். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு அனுபவம் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம். நீங்க பிளைட்ல தான் போகணும்னு இல்ல, பஸ்லயோ அல்லது ட்ரெயின்லயோ போகும்போது யதார்த்தமான இந்த மாதிரியான ஒரு சந்திப்பை நீங்க சந்திச்சிருந்திருப்பீங்க. அப்படி நீங்க சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.